இப்போ இங்கே என்ன விஷயம் பார்க்கணும், இவங்க இந்த நன்மைகளை வந்து பெருசாக நினச்சாங்க, இணை வைப்பு ஒன்றும் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நபிமார்கள் இவ்வளோ அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இணை மட்டும் அவங்க ஷிர்க் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா மொத்தமாக 0 ஆகிருக்குங்கிறான். அது எவ்வளோ பெரிய பாவம்னு அல்லாஹ் இந்த இடத்துல அவங்கள பரிவிக்கிறான். இன்றைக்கும் வந்து என்ன, எல்லா தீமைகளுக்கும் தாய் அது இணை வைப்பு தான். நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னல, இன்றைக்கி ஒரு குழந்தை காசாவில் கொல்லப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன, ஷிர்க்கு தான். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஏழைகள் வந்து இன்னும் ஏழைகளாக போயிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, ஷிர்க்கு தான். பணக்காரங்களே ஆகிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, ஷிர்க்கு தான். இன்றைக்கி வந்து எல்லா அநியாயத்துக்கும் காரணம் ஷிர்க்கு தான். ஏன்னா நீ பின்னாடி இழுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ, கடைசியாக அங்கே தான் போய் முடியும். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இங்கேருந்து தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறான்.